தேர்தலுக்கு முந்தியும் பல விமர்சனங்கள் வைத்திருக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைந்த பிறகும் தினந்தோறும் விமர்சனம் வைப்பேன். யார் பேட்டி கேட்டாலும் எனக்கு விமர்சன பார்வை உண்டு. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம், முதல் நாள் பதவியேற்பு விழாவில் அவர் சொன்ன சில வார்த்தைகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருக்கிறது. ஆனால் இளம் வயதில் 23 வயதில் எனக்கு அசெம்பிளி கவரேஜ் பார்த்தேன். இதுவரை சபாநாயகர் ஏன் தேர்வு செய்யப்படுகிறார் என்ற அந்த விஷயத்தை நான் விஜய் சொன்ன வார்த்தையால் புல்லரித்து போனேன். ஓகே, அடடா விஜய் ரசிகனா மாறிட்டான் குபேந்திரன், ஸ்வீட் பாக்ஸு, வேறு பேமெண்ட்டு, என்ன வேணா கமெண்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஏன்னா உங்கள் உரிமை, கருத்து உரிமை உங்களுக்கு இருப்பதை நான் வரவேற்கிறேன், விமர்சிங்கள், தப்பு இல்லை. ஆனால் நான் செய்தியாகவும் படித்ததில்லை, யார் சொல்லியும் கேட்டதில்லை. சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, அதை விட பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் என்ன முடிவெடுத்தார்கள், அதுக்கப்புறம் அரசு நிர்வாகத்தில் என்ன உத்தரவு போடுறாங்கன்னு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் இல்லாத வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை படித்த பிறகு இனிமேல் ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட் எங்கள் கவனத்துக்கு வரணும். ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக புள்ளிவரமாக இருக்கும், டேட்டாவோடு இருக்கும். அப்போ அந்த டேட்டா ஒரு எடுக்க மாட்டாங்க, யாரோ கொடுப்பாங்க. ஆனால் ஒரு தலைவர் பெயரில் வரும்போது அது முக்கியத்துவம் பெறுகிறது. விஜய்க்கு முன்னாடி உதயநிதி பேசின ஸ்பீச்சும் ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் இருந்தது. என்னென்னா, நானும் விஜயும் முதலமைச்சர் விஜயும் ஒரே கல்லூரி, ஆனால் ஆட்சியில் திமுக சீனியர் பேட்ச் அப்படின்னாரு. நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கலாம். அதே போல் எதிர்கட்சி சொல்கிற விஷயத்தை நீங்கள் கவனத்துடன் கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினார். பாஜக ஆட்சி அமைந்த மேற்கு வங்காளத்தில் பதவி ஏற்பின் போது அந்த பாடல் ஒலிக்கவில்லை. எந்த பாடல்? வந்தே மாதரம் பாடல் மேற்கு வங்கத்தில் ஒலிக்கவில்லை, தமிழ்நாட்டில் ஒலிக்கிறது. ஆனால் மேற்கு வங்கத்தில் யார் கவர்னர் நான் சொல்லி தெரியணுமான்னு கேட்டார். சரியான பஞ்சு. ஒரு மிகப்பெரிய போராளியை பிரபாகரனை சந்தித்தவர். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் இப்படி இருக்க மாட்டார். அந்த சந்திப்பு ஒபாமாவை சந்திச்சிருக்கார், வைகோ. ஆமாம், வாஜ்பாய் சந்தித்திருக்கிறார், ராஜீவ்காந்தியை நாடாளுமன்றத்தில் எப்படி எதிர்த்து கேள்வி கேட்டார்னு. ஸோ எனக்கு என்னென்னா, இது பாவம், அது இயலாமை, அதுக்கு மேலே வைகோ விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். தவறு, நீங்கள் தோற்பீர்கள், ஆமாம், ஆனால் நிறுத்தணும். நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறோம். ஏன்னா ஆளுங்க நீங்கள் மெஜாரிட்டி கிடையாது. ஆமாம் ஆமாம், மெஜாரிட்டி கிடையாது. ஒருவேளை திமுக நிறுத்துகிறதுனா ஒரு அன்சர்டனிட்டி வந்திருக்கும். திமுக கூட்டணி கட்சியில் ஆதரிக்கிறது விஜயா, எங்கள் கட்சி வேட்பாளரை எதிர்கட்சியில் ஆதரிக்கணும், அதிமுக கோரிக்கை வைங்க. தோற்பீர்கள் என்று தெரிந்தும் வேட்பாளரை நிறுத்தினால்தான் உங்கள் கட்சிக்கார விஜய்க்கு எதிராக களமாடுவான். நீங்கள் அடங்கி போனீங்கன்னா அது தவறு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தினுடைய ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு குபேந்திரன் அவர்கள். வாரணரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தாவேகாவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். முதல் நாள் சட்டமன்ற உரையினும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு இன்றைக்கும் அவர் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரும் இவரும் ரெண்டு பேருமே அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. இருபெரும் திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியமான அரசை தொடர்ச்சியாக கவனித்து அவதானித்து வந்த நீங்கள் ஒரு புதிய கட்சியாக, ஒரு நியூ இயரா, ஒரு நியூ பிகினிங்னு சொல்லியே தங்களுடைய இந்த ஆட்சியை துவங்கியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர். எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த தருணம்? விஜய் கட்சி பெரும்பான்மை பெறவில்லை, ஒரு கூட்டணி கட்சி ஆதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். பல்வேறு விமர்சனங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் விஜயோடைய தொடக்கத்தை நான் ரொம்ப சிலாகிச்சு வரவேற்கிறீங்க? சிலாகிச்சு வரவேற்கிறேன். ஓ, கடும் விமர்சனம் இருக்கிறது, அதை நான் மறுக்கவே மாட்டேன். தினந்தோறும் விமர்சனம் வைப்பேன். தேர்தலுக்கு முந்தியும் பல விமர்சனங்கள் வைத்திருக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைந்த பிறகும் தினந்தோறும் விமர்சனம் வைப்பேன். யார் பேட்டி கேட்டாலும்
எனக்கு விமர்சன பார்வை உண்டு. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம், ம். முதல் நாள் பதவியேற்பு விழாவில் அவர் சொன்ன சில வார்த்தைகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருக்கிறது. இந்த வெள்ளை அறிக்கை, கஜானா காலி, எனக்கு கால அவகாசம் கொடுங்கள், இந்த கட்சியில் யாரும் ஆட்டம் போட முடியாது, ஒரே பவர் சென்டர் நான் தான், இப்படிலாம் சொன்னது சினிமா டைலாக்கா அல்லது அவரை வழிநடத்துகிற ஒரு யுக்தியா? இல்லை நீங்கள் பாருங்கள், போக போக பாருங்கள், என்னை விமர்சிப்பவர்கள் எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அப்படி சொன்னால் நான் மகிழ்வேன். அதை விட முக்கியமான விஷயம், ஏன் சிலாகிச்சு வரவேற்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்று சட்டமன்றத்தில் சபாநாயகர் தேர்வுக்கு பிறகு சபாநாயகரை ஜேசிடி பிரபாகரன் அமர்ந்து கொண்டு எல்லோரும் பேசுவார்கள், அவரை வாழ்த்தி பேசுவார்கள். எதிர்கட்சி மற்ற கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அதில் 1993 நான் பத்திரிகை துறையில் இருக்கிறேன். எனக்கு துவக்கத்திலே அசம்பிளி போவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஓ, ஓகே. எப்பவுமே ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்டை வந்து அசம்பிளி கவரேஜ் அனுப்ப மாட்டாங்க. அனுப்பவே மாட்டாங்க. அப்போ நான் வந்து பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். ஓகே. படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறேன். ஓ. ஸோ அது வந்து எனக்கு அரசியல் அறிவியல் ஒரு மாணவர். ஸோ கூடுதலாக நம்ம ஏற்கனவே யூஜி படிச்சிட்டோம், பட் அரசியலில் கொஞ்சம் நமக்கு புரிதல் இருக்குது, பையன் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறான் அப்படின்னு எனக்கு இருந்து சீனியர்ஸ் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே. 3 மாதத்திலேயே எனக்கு வந்து சட்டமன்றம் வந்து ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு. ஓ, பெரிய விஷயம் சார் அது. ஆமாம், 1993 நான் தினமலர் பேப்பரில் 2008 வரை வேலை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் அசம்பிளி கவரேஜ் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு வார பத்திரிகைகள் இருந்ததுனால அசம்பிளிக்குள்ளே போய் கவரேஜ் பண்ணுற வாய்ப்பு இல்லை. ஆனால் இளம் வயதில் 23 வயதில் எனக்கு அசம்பிளி கவரேஜ் பார்த்தேன். இதுவரை சபாநாயகர் ஏன் தேர்வு செய்யப்படுகிறார் என்ற அந்த விஷயத்தை நான் விஜய் சொன்ன வார்த்தையால் புல்லரித்து போனேன். ஓகே. அடடா, விஜய் ரசிகனாக மாறிட்டான் குபேந்திரன், ஸ்வீட் பாக்ஸு, வேறு பேமெண்ட்டு, என்ன வேணா கமெண்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஏன்னா உங்கள் உரிமை, கருத்து உரிமை உங்களுக்கு இருப்பதை நான் வரவேற்கிறேன், விமர்சிங்கள், தப்பு இல்லை. ஆனால் நான் செய்தியாகவும் படித்ததில்லை, யார் சொல்லியும் கேட்டதில்லை. சபாநாயகர் ஏன் தேர்வு செய்யப்படுகிறார் என்பதை விட சபாநாயகரை அவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஏன் 2 பேர் கையை பிடித்து கொண்டு போய் சேரில் உட்கார வைக்கிறாங்கன்னு விஜய் சொன்னார். அந்த அந்த குட்டி ஸ்டோரி, அவர் பாணியில் குட்டி ஸ்டோரி, அது ரொம்ப ரசித்தேன். ஓகே. என்னென்னா, இங்கிலாந்து சட்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மன்னர் ஆட்சி இருந்தாலும் பார்லிமெண்ட் இருந்தது. அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பார். ஸ்பீக்கருக்கும் மன்னருக்கும் தான் டாக்கிங்ஸ் இருக்கும். இவர் மன்னர் சொன்னாலும் பாராளுமன்றம் நிராகரிக்கும். அதை நிராகரிப்பதை ஸ்பீக்கர் தான் போய் மன்னர்கிட்ட சொல்லணும். ஆனால் வந்து பாராளுமன்றம் சொல்வது, மன்னர் சொல்வதை பாராளுமன்றம் நிராகரிக்கலாம். ஆனால் மன்னருக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. அவருக்கு யாருக்குன்னா மரண தண்டனை கொடுக்கலாம். தன்கிட்ட வந்து பாராளுமன்றம் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொன்னது நிராகரிச்சிச்சுன்னா அந்த ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு மன்னருக்கு அதிகாரம் உண்டு. அப்படி பல ஸ்பீக்கர்கள் மரண தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள், தலை வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு புதிய பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் தலை தப்பித்தோம் அப்படின்னு ஓடுவார். அப்போ அவை முன்னவரும் சட்டமன்ற எதிர்கட்சி, அங்கே பார்லிமெண்ட் எதிர்கட்சி தலைவரும் போய் கையை பிடித்து கொண்டு இருவரும் போய் சேரில் அமர வைப்பார்கள். அதுதான் மரபு அப்படின்னு சிரிக்கிறார், ஜேசிடி பிரபாகரன் சிரிக்கிறார். அப்போது இந்த குட்டி ஸ்டோரியை நான் உண்மையில் ரசிச்சிங்க. இதுவரை நான் அசம்பிளி கவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் இப்படி ஏன் 2 பேர் கூட்டு போய் உட்கார வைப்பாங்கன்றது தெரியல. இது மரபு, கன்வென்ஷன், ஓகே. பட் அது பின்னாடி இருக்கிற ஸ்டோரியை சொல்றது இன்ட்ரெஸ்டிங். ஆமாம். ஸோ உண்மையிலே விஜய்க்கு யார் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தார்கள் அதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்பவுமே நீங்கள் ஒரு தலைவருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வரும், அது யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஸ்கீம்ஸே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுப்பாங்க, தலைவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார், தலைவர் பெயர்லேயே வரும் அந்த ஸ்கீம்ஸ். ஆனால் அவருடைய சொந்த சிந்தனையில் உதித்ததா அல்லது வேறு யாராவது சொன்னாங்களா தெரியாது. இப்போ ராம்தாஸ் வந்து டெய்லி அறிக்கை விடுவார், சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, அதை விட பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் என்ன முடிவெடுத்தார்கள், அதுக்கப்புறம் அரசு நிர்வாகத்தில் என்ன உத்தரவு போடுறாங்கன்னு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் இல்லாத வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை படித்த பிறகு இனிமேல் ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட் எங்கள் கவனத்துக்கு வரணும். ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக புள்ளி உரமாக இருக்கும், டேட்டாவோடு இருக்கும். அப்போ அந்த டேட்டா ஒரு எடுக்க மாட்டார், யாரோ கொடுப்பாங்க,
ஆனால் ஒரு தலைவர் பெயரில் வரும்போது அது முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ அப்படித்தான் இந்த விஜய் சொன்ன அந்த கதை முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கிற உதயநிதி இன்னைக்கு அவரும் ஸ்கோர் பண்ணார். ஆமாம், ஒரே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே விஜய்க்கு முன்னாடி உதயநிதி பேசின ஸ்பீச்சும் ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் இருந்தது. என்னன்னா, நானும் விஜயும் முதலமைச்சர் விஜயும் ஒரே கல்லூரி, ஆனால் ஆட்சியில் திமுக சீனியர் பேட்ச் அப்படின்னாரு. நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கலாம். அதே போல் எதிர்க்கட்சி சொல்கிற விஷயத்தை நீங்கள் கவனத்துடன் கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினார். எதிர்க்கட்சியாக இருப்பதில் என்ன எங்கள் குரல் வந்து ஒலிக்கணும், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் அப்படின்னு சொன்னார். எங்கள் அனுபவத்தை யூஸ் பண்ணிங்கன்னாரு. ஸோ அவரும் வந்து நல்லா பேசினார். தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்தில் இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் குறிப்பாக பதிவு பண்ணார். இந்த இடத்துல அது பதிவு பண்ண வேண்டாமான்லாம் அவர் யோசிக்கல உதயநிதி. பாஜக ஆட்சி அமைந்த மேற்கு வங்காளத்தில் பதவி ஏற்பின் போது அந்த பாடல் ஒலிக்கவில்லை. எந்த பாடல்? வந்தே மாதரம். வந்தே மாதரம் பாடல் மேற்கு வங்கத்தில் ஒலிக்கவில்லை, தமிழ்நாட்டில் ஒலிக்கிறது. ஆனால் மேற்கு வங்கத்தில் யார் கவர்னர் நான் சொல்லி தெரியணுமான்னு கேட்டார். சரியான பஞ்சு. ஸோ ஒரு ஆரோக்கியமான நடைமுறை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் நான் ரெண்டு பக்கமும் வரவேற்கிறேன். ஸோ அவர் சொன்ன அறிவிப்புகள் அது வந்து காலதாமதம் ஆகலாம். அறிவிப்புன்னா வாக்குறுதிகள், ஏன்னா ஒரு கால அவகாசம் கேட்டிருக்கார். இது வந்து ஒரு டாக்டிஸாக, தப்பிக்கிற டாக்டிஸாக இருக்கலாம். இதை விட முக்கியமான ஒரு பார்வை, நேற்று பதவியேற்ற பிறகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் போய் சந்திக்கிறார். அதான் சார் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஐயா வைகோ சொல்றாங்க இது அண்ணாவை நினைவுபடுத்துகிறது எனக்கு அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு சொல்றாங்க. நம்பவே முடியல சார். அன்புமணியை சந்திக்கிறாரு, சீமானை சந்திக்கிறாரு. ஆமாம், ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணுறார். இதுவரை யாரும் அப்படி செய்ததில்லை. அண்ணாவுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி வைகோ சிலாகிப்பதும், வைகோ நேற்று குழந்தைத்தனமாக பேசியதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனநிலை, வேற ஒன்றுமே இல்லை. அவங்க வீட்டில் பணி செய்கிறவங்களை அழைச்சிட்டு வந்து இவங்க விசிலுக்கு போட்டவங்கன்றாங்க. அப்படி அனுபவப்படுத்துறாரு. அதான் சொன்னேன், ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தார். வயதான காலத்தில் தன்னுடைய இயலாமை அல்லது வைகோ எப்பவுமே எமோஷனலாக பேசுவார். உணர்ச்சி வயப்படக்கூடிய மனிதர் தான் அவர். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவார். அவர் ஒன்றும் நான் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து இல்லை அவரை நீ குறைச்சி மதிப்பிடல. ஆமாம், புரியுது. ஆனால் வைகோ ஒரு மிகப்பெரிய போராளியை பிரபாகரனை சந்தித்தவர். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் இப்படி இருக்க மாட்டார். எஸ், அந்த சந்திப்பு ஒபாமாவை சந்திச்சிருக்கார் வைகோ. ஆமாம், வாஜ்பாய் சந்தித்திருக்கிறார். ராஜீவ்காந்தியை நாடாளுமன்றத்தில் எப்படி எதிர்த்து கேள்வி கேட்டார்னு. ஸோ எனக்கு என்னென்னா, இது பாவம், அது இயலாமை. அதுக்கு மேலே வைகோ விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். எப்படி நீங்கள் விஜயை இன்றைக்கு நாளைக்கு நடக்கப் போகிற பெரும்பான்மை நிறுவனத்தில் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குது, அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுப்பதை விட உங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் திமுக முதல் நாளில் இருந்து உங்கள் ஸ்டாண்டை மாற்றிக்கணும். அவர் வந்து பார்த்தார், உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தார், அரசியல் நாகரிகம். ஆனால் சபாநாயகர் தேர்தலில் ஒரு போட்டி வேட்பாளரை திமுக நிறுத்தி இருக்கணும். அந்த உணர்வை வந்து திமுக விட்டு கொடுத்தால் அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் தோற்பீர்கள், ஆமாம், ஆனால் நிறுத்தணும். நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறோம். ஏன்னா ஆளுங்க நீங்கள் மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி கிடையாது. ஒருவேளை திமுக நிறுத்துகிறதுனா ஒரு அன்சர்டனிட்டி வந்திருக்கும். திமுக கூட்டணி கட்சியில் ஆதரிக்கிறது விஜயா, எங்கள் கட்சி வேட்பாளரை எதிர்கட்சிகள் ஆதரிக்கணும். அதிமுக கோரிக்கை வைங்க. தோற்பீர்கள் என்று தெரிந்தும் வேட்பாளரை நிறுத்தினால்தான் உங்கள் கட்சிக்கார விஜய்க்கு எதிராக களமாடுவான். நீங்கள் அடங்கி போனீங்கன்னா அது தவறு. இன்னும் என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய அரசியல் பார்வை அந்த ஸ்டாண்டை எடுக்க விடாமல் தடுத்தது தான் நேற்றைய சந்திப்பு. ஓகே, அரசியல் சூத்திரமும் அதில் இருக்குது. நீங்கள் நாகரிகம் ஒரு பக்கம், நேற்று போய் ஆஃப் பண்ணிட்டார். நேற்று ஸ்டாலின் ஆஃப் பண்ணார், மதிமுக அந்த கூட்டணிகளை மதிமுக ஆஃப் பண்ணார், அதிமுக கூட்டணிகளை பாட்டாளி மக்கள் கட்சி ஆஃப் பண்ணுறாரு. டாக்டிஸ். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு பாடம், விஜய் ஆதரிக்கிற மார்க்சிஸ்ட், விசிகா, முஸ்லீம் லீக், சிபிஐ, நீங்கள் எல்லாம் வந்து ஏதாவது இடைஞ்சல் பண்ணீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நான் ஆதரவு கேட்ப தயங்க மாட்டேன். ஒருவேளை திமுக சின்னத்தில் நின்று மதிமுக வந்தாலும் நான் போய் கேட்பேன்.
இதெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ், அரசியல் இதெல்லாம் முக்கியம். ஓகே. நீங்கள் பாருங்கள், அரசியல் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ணணும். உங்கள் நாகரிகம், அந்த பண்பாடு அதெல்லாம் வேறு. வீட்டுக்கு வந்தால் காஃபி கொடுங்க, டிஃபன் போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் விஜய்க்கு எதிரான அரசியலை முதல் நாளே கைவிட்டீங்கன்னா ஏற்கனவே கிளி பிடிச்சிருக்கான். யார்? திமுககாரன், அதிமுககாரன். விஜய் அப்புறப்படுத்த முடியாது, விஜய் இன்னொரு எம்ஜிஆர், அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் நவுத்த முடியாதுன்னு சொல்லி இந்த பீதி ஏன் வருது? இந்த பயம் ஏன் வருது? விஜயை வந்து முதல்ல ஆட்சிக்கு வரவிடக்கூடாதுன்னு திமுக அதிமுக ஒரு திட்டம் போட்டுச்சு. இன்றைக்கி அது இல்லை, அது இருக்குதுன்னு ஆளாளுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. உண்மைதான், 100% உண்மை. அப்போது இந்த பயம் வந்து விட்டால் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. திமுக வந்து சாதாரண கட்சி இல்லைங்க. என்ன சார் டிஆர்பி ராஜா பேசுன மாதிரி பேசுகிறீங்க? உண்மை அது. கலைஞர் மாதிரியான ஒருத்தர்கிட்ட அரசியல் பயிற்சி பெற்ற யாரும் எப்படி இருப்பாங்க? ஆனால் இன்றைக்கி திமுக தளர்ந்து போயிருக்கிறது. ஒரு வயதான தோற்றமுடைய ஒரு இப்படி எல்லாம் மாதிரி டப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி காட்சி இருக்குது. தப்பு அது. ஓகே. நீங்கள் இளமை பொலிவோடு இருப்பதாக காட்டி கொண்டிருந்தால் நான் சொன்னதை நீங்கள் கேட்கணும். நான் சொன்னதுன்னா நான் அறிவுரையாக சொல்ல, ஒரு போட்டி வேட்பாளர் போட்டுக்கணும் சபாநாயகர் தேர்தலில். அதுதான் வந்து கட்சி வளர்க்குற முயற்சி. விஜய்க்கு நாங்கள் இப்போ நான் கேட்குறேன், நாளைக்கு விஜய் வந்து ஒரு சட்டம் கொண்டு வருகிறார், இல்லை ஒரு திட்டம் கொண்டு வருகிறார், நீங்கள் தலையாட்டி ஏற்றுப்பீங்களா? பண்ண மாட்டாங்க. எதிர்ப்பீங்களா? ஆமாம். அப்போ அந்த எதிர்ப்பு முனையை எப்படி நீங்கள் கூர்த்திட்டணும்? நேற்று தான் பார்த்துட்டு போயிருக்காரு, உடனே நம்ம இடத்துக்கு ஒரு ஆளை ரிப்பாட்டணுன்ற ஒரு மனநிலை இருந்திருக்கலாம்ல. அரசியல் அப்படி அல்ல. ஓகே. அரசியல் அப்படி அல்ல. நீங்கள் விஜய்க்கு எதிராக நம்ம களமாட வேண்டும் என்று உங்கள் எம்எல்ஏ 58 பேர் நீங்கள் கூர்த்திட்டணும். அவர் பார்த்துட்டாரு, ஓ அப்போ நேரு மேலே கை வைக்க மாட்டாரோ? அப்போது முன்னாள் அமைச்சர் மீது இது புகார் கொடுத்த எஃப்ஐஆர் விழாதில்ல? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணுமா? கேள்வி வருதா இல்லையா? ஆமாம். தாவேக்க பக்கம் வந்து கேள்வி எழும். எஸ். நேற்று போய் பார்த்து விட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே பார்த்து விட்டார். அப்போ திமுக மீது புகார்கள் வந்தால் விசாரணை கமிஷன் அமைக்க மாட்டார். வெள்ளை அறிக்கை, நீர்நிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வருகிறது, அதில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுங்க, விசாரிக்க சொல்வாரா மாட்டாரா? ஒரு ஆர்குமெண்ட் சேக் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் அரசியல் புரிதலோடு நீங்கள் திமுக டே 1லேயும் இறங்கணும். அதுதான் விஷயம். ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்புலாம் இருக்குல்ல, அவர் வந்து ஒரு காலக்கெடு கேட்டார், ஒரு அவகாசம் கொடுங்கன்னு. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விமர்சனங்களை வந்து மக்கள் மத்தியில் எழுப்புன்னு நினைக்கிறீங்களா? பெருசாக அதை பற்றி யாரும் டிஸ்கஷனும் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. இந்த 200 யூனிட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை வாக்குறுதியில் சொல்லவே கிடையாது. இப்போ இந்த மாதிரி பண்ணுறது வந்து பெரிய திமுக பண்ணியிருந்தாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணாங்க. இதுக்கு பெருசாக ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் டிஎம்கேலேருந்தே வரல. இப்போது ஒரு 4 மாதம் 2500 ரூபா மக்கள் புரட்சி வெடிக்குமா? ரோட்டுக்கு வந்துடுவாங்களா? போகிறப்பாக பார்த்தா வராது போல தெரியுது சார், ஒன்றும் வராது. இப்போது நீங்கள் ஒரு முதல் நாள் முதல் கையெழுத்து என்பது வந்து ஒரு பெரிய வைப்ரண்ட்டாக இருக்கும். அதில் வந்து 200 யூனிட் ஃப்ரீ, ஓகே, நான் மறுக்கலை. ஆனால் உஷாரா அன்னைக்கு பதவியேற்ற அன்னைக்கே அருமையான டீல் போட்டுக்கிட்டார். தனக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கும் எதிர்பார்த்து கிடக்கிற அந்த மகளிருக்கும் என்ன சொன்னார்? தமிழ்நாடு கஜானா காலி, 10 லட்சம் கோடி கடன் இருக்கான். அன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியே வந்த செய்தி மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறார். அன்னைக்கு தான் தெரியுன்ற மாதிரி நான் ஒரு சர்வே பண்ணுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் கொடுப்பேன். அதுக்காக வந்து நான் வந்து எனக்கு தப்பாக நினைக்காதீங்க, ஒரு அவகாசம் கொடுங்க. அதுலேயும் ஒரு ரிக்வெஸ்ட். ஓகே பாருங்கள், எல்லாமே விஜய்க்கு ப்ளஸ்ஸாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்போது இந்த 2500 ரூபாய் தரல அப்படின்னா யாராவது ஓட்டுக்கு வருவாங்களா? புரட்சி வெடிக்குமா? என்னுடைய கேள்வி இதுதான். வாய்ப்பே இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒரு யுக்தி தான் விஜய்க்கு ப்ளஸ். நீங்கள் 27 மாதங்கள் கழித்து திமுக கொடுக்கும்போது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டன. சொல்லுங்கள் சார், தமிழ்நாடு உடைய வரம்புக்குள் தான் கடன் வாங்கியிருக்கிறார், ஆனால் வட்டி இவ்வளோ இருக்குது, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கவர்மெண்ட்டாக கூட தரலாம். நான் கேட்டிங்கன்னா எனக்கு 2000 ரூபாய் தராதீங்கன்னு சொல்லுவேன். நான் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு எதிரி. அதுக்கே நீங்கள் எதிர்த்து தான் பேசுனீங்க, பல முறை பேசியிருப்பேன். 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கல்விக்கு கொடுக்குறீங்க, வரவேற்கிறேன். சுகாதாரத்துக்கு செய்கிறீர்கள், வரவேற்கிறேன். அடிப்படை கட்டமைப்புகள், வரவேற்கிறேன். ஆனால் இந்த இலவசம் கொடுத்தால் அது பெண்கள் பொருளாதாரம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ பேருந்து கூட இலவசமாக கொடுத்தல ஒரு இது இருக்குது, அதை கூட ஏற்க மாட்டேன். அதை கூட ஏற்க மாட்டேன். விடியல் பயணம், நீங்கள் ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இருக்குது. உண்மை சார். நீங்கள் சென்னையில் இருக்கிற அத்தனை பணிமனைகளும் பேங்க் அடமானத்தில் இருக்குது.
மதுரையில் இருக்கிற பணிமனைகள் அடமானத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்கிற பணிமனைகள் அடமானத்தில் இருக்குது. பில்டிங் எப்போ திமுகவில் வைக்கல, அதிமுகவில் வச்சாச்சு. சரி, அந்த அடமானத்தை வச்சுக்கிட்டு இந்த பில்டிங் வைக்கிறீங்க, 10 கோடி ரூபா வாங்குறீங்க. அப்ரிசியேஷன் வந்து அடுத்த 3 வருஷம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகுது. 10 கோடி இல்லை சார், இப்போ எவ்வளோ சார், இப்போ வேல்யூ வந்து 40 கோடி, அப்போ இன்னொரு 5 கோடி கடன் கொடுங்க. ஓவர் டிராஃப்ட் வாங்கி லோன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஓவர்லோடு லோன் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு புண்ணியத்தில் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் புதிய திட்டங்களுக்கும் புதிய பணியாளர்களை நியமித்து சம்பளம் தருவதற்கும் தண்ணி குடிப்பீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இலவச திட்டத்தை ஒதுக்கி வைத்து விட்டால் கூட நல்லது தான். ஆனால் துணிச்சலாக முடிவெடுக்கணும். விஜய் முடிவெடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டால் நன்மை தானே. அதுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க, தரமான சாலைகள் போடுங்க, தரமான மேம்பாலங்கள் போடுங்க, பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்படி நடக்கிறதா வரவேற்போமே. அதை சைட்டு விஜய் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, முதல் அறிவிப்பே ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த 700க்கும் அதிகமான மதுக்கடைகள் அந்த வழிபாடு தலங்களுக்கு பக்கத்தில், பள்ளி கல்லூரி கல்வி வளர்ப்பு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து மூடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்பிரதாயமான அறிவிப்புன்னு தான் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. எங்க எல்லா ஆட்சியும் பண்ணுறது தாங்க அப்படின்றாங்க. நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்களா, இல்லை ஒரு அக்கறை இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? இது வந்து பெண்கள் மத்தியிலும் குறிப்பாக இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடிக்கு சொன்னார்ல, அது பெரிய வரவேற்பு இருக்கும். போக போக தான் பார்க்கணும். நீங்கள் சொன்ன அந்த கேள்வியிலே அடங்கியிருக்கு. 6 மாதம் கழித்து புதிய கடைகள் எங்கே உருவாகின்றன, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்ற நம்ம பார்க்கணும். எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது வேறு எங்கேயோ முளைக்கிறது, அதை பார்க்கணும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிள்லே, இந்த ஃபோக்கஸ்லே விஜய் இருந்தால் நன்மை. அல்லது நீங்கள் இதை விட்டுட்டு வேறு மாதிரி வேற எங்கேயோ கடை, இந்த 717 கடைகள் இங்கே மூடி விட்டு அது வேறு இடத்தில் தொடங்கப்பட்டால் அது சிக்கல் தான். பலவிதமான கருத்துக்களை ரொம்ப நிதானமாக யதார்த்தமாக எங்களுக்காக வழங்குனீங்க. உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.